ஸோ லைக் தட் ஒரு மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும், எந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நீட்டாக க்ளீனாக சொல்லி கொடுத்துருந்தேன். நான் எங்கெங்கெல்லாம் ட்ரேட் எடுக்கலாம், எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன்னா எனக்கு அது ஒரு பெஸ்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் திங், வீக்லி ஹையும் டெய்லி கேண்டல் ஹையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இப்போது மார்க்கெட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கரெக்டான வேலை நீங்கள் ரிஸ்க்கை அப்ரோச் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஹாய் எவ்ரிவன், லாஸ்ட் வீக் கோல்டு அனலைசிஸ் பார்த்துருந்தோம். அதோடைய ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ சார்ட் தான் இந்த வீக் பார்ப்போம். லாஸ்ட் வீக் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருந்தோம், ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் நம்மளுடைய சென்னை பிரான்ச்சில். திட்ட சூப்பராகவே போயிருந்துச்சு. நம்ம லைவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வீடியோவை மண்டே போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது அப்படியே நடந்துருந்துச்சுன்னா கேட்டிங்கன்னா டிப் டாப்பாக அப்படியே தான் நடந்திருக்கு. என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு கேட்டால் சிம்பிள். மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னுடைய லாஸ்ட் வீக் கோல்டு அனலைசிஸ் பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டன் தரேன், அந்த கோல்டு அனலைசிஸை பாருங்கள். ஏன்னா எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நீ சொன்னது கரெக்டாக நடக்கல, உன் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை, எப்படி வேணாலும் நீங்கள் மேனிப்புலேட் பண்ணலாம். பட் நான் லாஸ்ட் வீக் அப்டேட் பண்ண வீடியோ பாருங்கள். நான் எந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போகும்னு சொன்னோம், அதே டைரெக்ஷனில் இப்போது மார்க்கெட் போயிருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ லைக் தட் ஒரு மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும், எந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நீட்டாக க்ளீனாக சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு லேர்னிங் கிடைக்கிது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால் க்ரோத் பண்ண முடியுமோ, உங்களே க்ரோத் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு க்ரோத் பண்ணிக்கங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களே டியூனும் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் நான் போன வீக் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த வீக் என்ன நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த இதில் பார்க்குறோம். ஸோ நான் ஐ பட்டனும் தரேன், ஏன்னா ஒரு சின்ன ரீகேப்புமே இதுக்கப்புறம் உங்களுக்கு வரும். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றது. எப்போ மார்க்கெட் மேலே போனால் இந்த இடம் தெரியுதா, இந்த இடத்த மார்க்கெட் உடைக்கி மூடுனா மார்க்கெட் எங்கே போகும்? அது வரைக்கும் என்னோட வியூ எங்கே இருக்கணும்? என்னோட ஐஸ் ஃபுல்லாக எதுக்குள்ளே இருக்கணும்? செல்லில் இருக்கணும். ப்ரோ இப்போ நான் செல்லு போகக்கூடாதுன்னு கேட்டால் அஸ்பாட் போகலாம். ஏன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிடுச்சு, ஃப்ளிப்பு நடந்துச்சு. இதுதான் ஹைன்னு உங்களுக்கு தெரியுன்னா யூ கேன் கோ வித் செல். ஆனால் ஸ்டாப் லாஸ் எங்கே தான் வைக்கணும்? எங்கே வைக்கணும்? ஹையில் வைக்கணுமா? டார்கெட்டு இது ஒரு வே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் நான் சொல்லியிருந்தேன், அவங்க நல்லா பாருங்க. ஒரு லைன் ஒன்று கொடுத்துருப்போம், அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட ஹை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லைன் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னன்னா லைக் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டோட ஹை, இந்த ஹையை எதுக்காக வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா லாஸ்ட் வீக் செல் ஆகும்னு சொல்லியிருந்தேன், ரைட்டா? ஸோ மார்க்கெட் மேலே போயிட்டு அங்கேருந்து செல் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம டீம்கிட்ட நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் என்ன ஆயிருந்துன்னா இந்த லைன் நல்லா பாருங்க, மார்க்கெட் நல்லா என்ன ஆயிருக்கு, செல் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல செல்லிங்ஸ் எப்படியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கலாம், எந்தெந்த இடத்துலலாம் செல்லு ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். செல் எடுக்கணும் முடிவாயிடுச்சு. நான் செல் எப்படியெல்லாம் எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ஹைலேருந்தே செல் எடுத்துருக்கலாம், நம்பர் 1. நம்பர் 2, இந்த இடத்த மிஸ் பண்ணிங்கன்னா இந்த பிரேக் அவுட்லேருந்து இந்த ஹை சப்ளைவை பேஸ் பண்ணி இந்த கன்ஃபர்மேஷனில் செல் எடுத்து டார்கெட்டை பேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்கள் எந்த இடத்துல செல் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கெயின் பண்ணியிருக்க முடியும். சீரியஸ்லி ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, புரியுதுங்களா? ஸோ பக்காவாக உங்களால் நீட்டாக மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினீங்கன்னா சூப்பராக உங்களால் ப்ராஃபிட்டை கெயின் பண்ணியிருக்க முடியும். பட் நமக்கு தேவை எப்படி எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல செல்லு தான் ஆகணும்னா அந்த செல்லிங் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல செல்லிங் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், க்ளீனாக என்ன இருக்குது, ஒரு டவுன்ஃபால் ஆகிருக்கு, ரைட்டா? அப்போது நான் எங்கெங்கெல்லாம் ட்ரேட் எடுக்கலாம், எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன்னா எனக்கு அது ஒரு பெஸ்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் திங், இந்த இடத்துல ஒன்று இந்த ஃப்ளிப்பு நடந்தோம் ட்ரேட் எடுத்துருக்கலாம். நம்பர் 2, அடுத்தது எங்கே ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா போங்க, இந்த இடத்துல ஃப்ளிப்பு நடந்துருக்கு. அப்போ இது ஒரு ஹையாக இருக்குது, ரைட்டா? இந்த ஹையை நீங்கள் பேஸ் பண்ணி இதுதான் என்னோட ஹை, இதுதான் என்னோட ஹை. இந்த இடத்துல மார்க்கெட் எனக்கு என்ன ஆகலாம்,
செல் ஆகலாம். அந்த செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் செல் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 1:2 ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், டார்கெட்டை கேப்சர் பண்ண முடியும். நம்பர் 1. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவோம், ஹைலேருந்து லோக்கு என்ன பண்ணுவோம், you need to checking the correction. You need to check correction. ஸோ அந்த கரெக்ஷன் லெவலில் நம்ம என்ன பண்ணுவோம் 5260 நம்ம வைப்போம். கரெக்டாக 5260 நம்ம வைக்கிறோம்னா அந்த இடத்துல எனக்கு ப்ராபபிலிட்டி கிடைக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஓகே இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி கிடைக்குது, செல்லு ஸ்டாப் லாஸு, இதுக்கு மேலே டார்கெட் 1:2 என்ன பக்காவாக 2 ட்ரேட் எடுத்துக்க முடியும். லாஸ்ட் வீக் பக்காவாக அவங்களால என்ன பண்ணியிருக்க முடியும், 2 ட்ரேட்ஸு எடுத்துருக்க முடியும். டைரக்ஷன் தான் நமக்கு தேவை. இந்த டைரக்ஷனில் தான் மார்க்கெட் போக போகுது அப்படின்னா அந்த டைரக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக என்ன பண்ணியிருக்கணும், ட்ரேட் எடுக்கணும். ஸோ அந்த ட்ரேடை கண்டினியூஷனாக கரெக்டாக நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், ஃப்ராங்காக சொல்கிறேன், வேறு மாதிரி உங்களால் அச்சீவ் பண்ணிருக்க வேறு மாதிரி என்ன பண்ணியிருக்க முடியும், அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். பட் அதை கரெக்டான வேலை கரெக்டான அப்ரோச்சில் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான், கரெக்டான வேலையும் கரெக்டான அப்ரோச்லையும் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது. புரியுங்களா? ஸோ மார்க்கெட்டோடைய என்ன தேவை, மார்க்கெட்டில் என்ன தேவை, அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. இப்போ மார்க்கெட்டோட டைரக்ஷன் நமக்கு தெரியணும். டைரக்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டா சூப்பராக உங்களால் என்ன பண்ணியிருக்க முடியும், ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் சி இப்போ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டு எப்படி இருக்குது, எனக்கு சான்ஸ் இருக்குது, எனக்கு அதுதான் மெயின். எனக்கு இதெல்லாம் இல்லை. இப்போ வந்து போன வீக் இதை எடுத்துக்கலான்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வீக் என்னோட டைரக்ஷன் எப்படி சான்சஸ் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், வீக்லி கேண்டலில் போய் ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ஸை போயிட்டு வேலிடேட் பண்ணுவோம். நான் வீக்லிக்கு போனேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்குமே செல்லுலே இருக்குமான்னு கேட்டால் நெக்ஸ்ட் வீக்குமே செல்லுக்கான ப்ராபபிலிட்டி இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்குன்னா இந்த லைன் அறிஞ்சிருக்கு நீமா, நான் ஒரு லைனு, இந்த லைனை நெக்ஸ்ட் வீக் கேண்டல் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டோட டேரக்ஷன் எங்கே, அதாவது 5230 இருக்குது தெரியுமா, அந்த கேண்டலில் நெக்ஸ்ட் வீக் கேண்டல் டாமினேட் பண்ணாதது வரைக்குமே செல்லுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டெய்லிக்கு போனேன். லாஸ்ட் டே கேண்டலுமே நமக்கு எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷரோட முடிஞ்சிருக்கு. பட் அந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்விங்குலேருந்து ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை கரெக்ஷன் எடுத்து பார்க்குறேன். ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை கிளியராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாமினேட் பண்ணான். கிளியராக என்ன பண்ணான், டாமினேட் பண்ணால் இன்னுமே செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் திங் நான் 4 ஹவர்ஸுக்கு போனேன். நான் 4 ஹவர்ஸை போய் பார்க்கும்போது எஸ் இன்னுமே என்ன ஆகலாம் அப்படின்னா எஸ்டீம் லோ லெவல் அப்படின்னு ஒரு லெவல் சொல்லுவோம், ரைட்? ஸோ அந்த எஸ்டீம் லோ லெவலுக்கு மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ்னா புஷ் ஆகி கீழே வர்றதுக்கு சான்சஸ் ஹையாக இருக்குது. எஸ்டீம் லோ லெவலுக்கு புஷ் ஆகி என்ன ஆக சான்சஸ் இருக்குது, கீழே வர்றதுக்கு அதிக ஹை சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த இடத்த ஃபஸ்ட்டு திங் பார்க்கணும். இப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம், இந்த இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டோம். எப்படியெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் திங் டெய்லி கேண்டலை நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன, டே கேண்டில். இப்போது இந்த டே கேண்டலை நான் பார்க்கும்போது எனக்கு டே கேண்டலோட ஹை எது, லாஸ்ட் டே கேண்டலோட ஹை எது அப்படிங்கிறத பார்க்கணும். லாஸ்ட் டே கேண்டலோட ஹை எதுவாக எடுத்துக்கணும் அப்படின்னா இதுவாக எடுத்துக்கேன். நான் கலர் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா புரியாத மாதிரி ஒரு எல்லோவில் போட்டுக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. வீக்லி ஹையும் டெய்லி கேண்டல் ஹையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போது மார்க்கெட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டே கேண்டல் ஹையையும் நம்ம எடுத்தாச்சு. மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சி 4 ஹவர்ஸ். ஏன்னா மார்க்கெட் இதுதான் வரப்போகுதுன்னு நம்ம சொல்லிட்டோம், ரைட்டா? இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக மார்க்கெட் இப்படியே விழுந்துடுவானா, மார்க்கெட்டு இப்படியே விழுந்துடுவாங்க கேட்டால் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இன்கேஸ் மார்க்கெட்டோட ரூல் படி என்ன ஆகலாம் அப்படின்னா என்ன ஆகலாம்னா அப்படியே கீழே விழ போகிறது கிடையாது. என்ன ஆகும், மார்க்கெட்டு சிம்பிள் இந்த இடத்துக்கு போயிட்டு கலெக்ஷன் எடுத்துட்டு கீழே விழுறதுக்கு சான்சஸ் ஹையாக இருக்குது. கீழே விழுறதுக்குன்னா சான்சஸ் என்னவா இருக்குது, ஹையாக இருக்குது. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க,
நீங்கள் 4 ஹவர்ஸில் இப்போ செக் பண்ணிட்டீங்க. 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் மார்க்கெட் இந்த இடத்துக்கு போய்ட்டு அப்படியே என்ன ஆக சான்சஸ் இருக்குது, கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கீழே விழுந்த மாதிரி கேட்டால் எஸ் 100%. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இம்பேலன்ஸ் லெவல் இருக்குது. என்ன இருக்குது? இந்த இம்பேலன்ஸ் லெவலை கண்டிப்பாக மார்க்கெட் என்ன பண்ணும், ஃபில் பண்ணணும். இம்பேலன்ஸ் லெவலில் மார்க்கெட் என்ன பண்ணும், ஃபில் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்போது அதுக்கான யூட்டிலைசிங் என்ன பண்ணணும், என்ன மார்க்கெட்டில் நடக்கணும், அதுக்கான யூட்டிலைசிங் என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் என்ன நடக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்பர் 1 கரெக்ஷன். நம்பர் 1 கரெக்ஷன் என்ன அப்படின்னா, நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு கரெக்ஷன் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்த ஹையை பிரேக் பண்ணானா நான் கரெக்ஷனுக்கு நான் எடுக்கவே முடியும். அது வரைக்கும் என்னோடய இம்பேலன்ஸை மார்க்கெட்டு கவர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய மெயின் கோல். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லெட்ஸ் சி டேக் த ட்ரேட் வித் த ஏரியா ஸ்டாப் லாஸ் என்னோட ஹைக்கு மேலே. நான் டெய்லி ஹைக்கு மேலே என்னோட ஸ்டாப் லாஸ் வச்சுப்பேன். மேக்ஸிமம் என்னோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகக்கூடாது. மேக்ஸிமம் என்ன ஆகக்கூடாது, என்னோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகக்கூடாது. டார்கெட் இங்கே இது என்னோட அப்ரோச் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டு கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும், கீழே விழலாம் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த இடத்துலேருந்து நான் செல்ல இருக்கணும்னா எனக்கு அங்கே என்ன நடக்கணும் அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்கணும், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நடக்கணும். அதாவது மார்க்கெட் இந்த இடத்துக்கு வருது அப்படின்னா என்ன சொல்கிறாரு, நிறைய சொல்கிறாரு, ஒன்றுமே புரியலங்காமல் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ மார்க்கெட் இருக்குன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆனால் இந்த இடத்துல நான் ட்ரேட் எக்ஸிக்யூட்டே பண்ணுவேன். என்ன பண்ணணும், இந்த இடத்துல இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தால் தான் ட்ரேட் எக்ஸிக்யூஷன்ஸ் நடக்கும், இல்லைன்னா ட்ரேட் எக்ஸிக்யூஷன் நடக்காது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர்ட்ட நான் சொல்கிறது அதுதான். ஸோ நீங்கள் புரிஞ்சு நிதானமாக மார்க்கெட்டில் நம்ம லெவல் ஆஃப் ஏரியாஸில் மார்க்கெட்டை வச்சு இப்போ எடுக்கும்போது மார்க்கெட் செல்லு தான் அப்படின்னா அந்த செல்லிங்கான ஏரியாஸ் எங்கெங்கே, அந்த செல் எங்கெங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று இங்கே நீங்கள் செல் எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த இடம் தெரியுதா, இங்கே நீங்கள் செல் தாராளமாக என்ன பண்ணலாம் எடுக்கலாம். ஒன்று இந்த டே கேண்டலோடைய இடத்துலேருந்து செல் ஆகலாம், அப்படி இல்லாட்டி இந்த இடம். இப்போ இந்த 2 லெவல் தான் செல்லிங் ஏரியா. சப்போஸ் இந்த 2 இடத்துலையுமே மார்க்கெட் என்ன இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கணும். கொடுத்தாலும் ட்ரேட் எடுக்கலாம், கொடுக்கல அப்படின்னா ட்ரேட் எடுக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி நடக்குது, இந்த மாதிரி தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன் மார்க்கெட்லன்னா வெயிட் பண்ணி நிதானமாக பொறுமையாக கரெக்டான வேலை நீங்கள் ரிஸ்க்கை அப்ரோச் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இட்ஸ் வெரி 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 காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன் டு லாஸ். ஸோ அந்த லாஸை நம்ம வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் மாடல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராப்பர் என்ட்ரி மாடல்ஸை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்பர் 1 ரீடெஸ்ட் ஏரியாலேருந்து என்ன பண்ணலாம், செல் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த எல்லோ லைனில் இருக்காங்க. ஏன்னா போன வீக்குமே இதே தான் நான் சொன்னேன், மார்க்கெட் நம்மளோட டெஸ்டினேஷன்லாம் அழகாக என்ன ஆயிடுச்சு, 12 கிலோ வந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் செல் பாருங்கள், அந்த செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணி நிதானமாக ட்ரேட் பண்ணுங்க. எனவே இந்த கோல்டு வீடியோவில் உங்களோட வியூ எப்படி இருக்குது, மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போகும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனவே அந்த பை.